வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். பெரிய கருப்பன் அண்ணனுக்கும் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் உண்மையாக இருப்பேன். நடிகர் கருணாஸ் வாக்குறுதி. தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து எம் முருகன். சிவகங்கை மாவட்டத்தில் வேட்பாளராக களமிறங்கும் நடிகர் கருணாஸ் திருப்பத்தூரில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். இதில் திருப்பத்தூர் தொகுதிகள் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் அனைத்து திராவிடர் கழக தொண்டர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நான் உண்மையாக இருப்பேன், உறுதியாக இருப்பேன், இறுதி வரை இருப்பேன். அதுவும் எனது அருமை அண்ணன் வாழும் கருப்பர் பெரிய கருப்பருக்கு உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் உறுதியளித்து என்னகிட்ட நான் கேட்கும்போது, அண்ணன் என்னை ஏற்று நிற்கிறவங்க ரொம்ப பணம் நிறையா வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க, பெரிய கோடீஸ்வரன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாம் பெரிய கருப்பன் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு, நீங்கள் போங்க. அதனால எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இத்தனை வருஷமா இருக்கிற எங்கள் அண்ணன் பெரிய கருப்பன் மற்றவங்களை விட என்னை நல்லா பார்த்துக்குவாருன்னு நான் நம்புகிறேன். இதில் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை போன்று நிச்சயம் வெற்றி அடைவோம். அதுபோல கருணாசும் என்னை பாராட்டி பேசியுள்ளார். அவருக்கு ரொம்ப நன்றி என்று பெரிய கருப்பன் தமதுரைகள் தெரிவித்தார். சொல்றாருன்னா அதை விட வேறு பாக்கியம். ஆகவே கருணாஸ் அவர்கள் தலைவர் அவர்களுடைய கட்டளையை ஏற்று நிச்சயமாக நிறைவேற்றப்படும். மற்றவர்கள் சுகத்துக்கு உழைப்பார், சத்தியத்தின் பாதை வழி நடப்பார், மக்கள் பணம் மக்களுக்கே கொடுப்பார். துன்பம் அது முடிகிறதே, இவன் சொன்னால் இரவு விடுகிறதே. கருணாஸ் பேசும்போது அண்ணனுக்கு என்றும் உண்மையாக இருப்பேன் என்றும் ஸ்டாலின் அவர்கள் தனக்கு பல ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். அதன்படி நடப்பேன். கழக தொண்டர்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து உதய சூரியனை மீண்டும் மலர செய்யுங்கள் என்றார் கருணாஸ். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.